உடனே விடு தமிழா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க கோமதி தேசி. அரசியல் களத்துல நடக்கிற பல விஷயங்கள்ல தினமும் ரொம்ப தெளிவா பேசிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு அரசியல் விமர்சகர் கிஷோர் கேசாமி அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். ஓகே. இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கேவோட கூட்டத்துல ஆம்புலன்ஸ் வந்துச்சு. அது ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. இப்ப மறுபடியும் வந்துட்டு ஏடிஎம்கே கூட்டத்துல ஆம்புலன்ஸ் வந்து அந்த டிரைவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கூட்டத்துல இருந்து தான் எனக்கு கால் வந்துச்சு. அங்க யாரும் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு கால் வந்துச்சு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருந்தாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி சன் நியூஸ்ல ஒரு எமர்ஜென்சிக்கு பிக்கப் பண்ண போற ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் வந்து புடிச்சுட்டாங்க அப்படின்ற மாரி ஒரு இது நடந்திருக்கு. இது வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பாடா இருக்க மாரி இருக்கு. என்ன நடக்குது ஆக்சுவலா? இல்ல இந்த ஆம்புலன்ஸ் விவகாரத்த பொறுத்தவரைக்கும், இத பத்தி நெறைய பேசுறதுனால, முதல்ல ஒரு தகவல வந்து பதிவு பண்றேன். ம். ஏன்னா, அதிமுகவுடைய வரலாறு அப்படின்றது தெரிஞ்சிருக்க வேண்டும் அப்படின்றதுனால நான் இத வந்து பதிவு பண்றேன். அதாவது சுமார் 46 வருடங்களுக்கு முன்னர், நான் ஆம்புலன்ஸ் விவகாரத்துக்கு வரேன். அதுக்கு முன்னாடி வந்து இது பண்றேன். சில விஷயங்கள பதிவு பண்ணணும்னு தான். சுமார் 46 வருடங்களுக்கு முன்னர் குறிப்பு எழுதி அத அப்படியே படிக்கிறேன் நானு. 1979 அப்போ அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி. நவம்பர் 5 இதெல்லாம் வந்து 108 அப்படின்ற அந்த ஆம்புலன்ஸ் வசதி இருக்குல்ல, இதெல்லாம் வரதுக்கு முன்னாடி நான் சொல்றது 46 ஆண்டுகளுக்கு முன்னரே, அதிமுக ஆட்சியின் பொழுது நவம்பர் 5 இலவச ஆம்புலன்ஸ் திட்டத்தை வந்து கொண்டு வந்தது யாருன்னா, அன்றைய முதலமைச்சர் திரு எம்ஜிஆர் அவர்கள். சரியா? இத பத்தியான தகவல்களும் தெரியணுன்றதுக்காக அப்பொழுது இருந்த சென்னை மருத்துவக் கல்லூரியோட முன்னாள் முதல்வர் டாக்டர் நடராசன். அவர் வந்து ஒரு அவசர மற்றும் விபத்து மருத்துவ சேவை திட்டம் அப்படின்னு ஒரு வரைவு திட்டத்தை வந்து குடுக்குறாரு. யாருக்கு அப்படின்னாக்க, அப்போதைய தமிழக அரசாங்கவுடைய குழுவிடம் அத குடுக்குறார். அந்த திட்டக்குழுவும் உடனே இதுக்கு ஒப்புதல் குடுத்துடுறாங்க. ஒப்புதல் குடுத்த உடனே, இந்த திட்டத்தை செயல்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கான அரசு ஆணையை வெளியிட்டது யார் அப்படின்னா, அப்பொழுதைய சுகாதாரத்துறை செயலாளர் முராரி. டாக்டர் நடராசனின் பரிந்துரைப்படி அவசர மற்றும் விபத்து மருத்துவ சேவை திட்டம் என்று இதற்கு பெயரும் சூட்டப்பட்டது. இதற்கு முதலமைச்சருடைய நிவாரண நிதியிலிருந்து பார்த்தீங்கன்னாக்க, கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய் இதுக்கு வந்து நிதி ஒதுக்கீடும் செய்யப்பட்டது. அதுவும் எப்படி நிதி ஒதுக்கீடு செய்கிறாங்கன்னா, முதல் கட்டமாக ஒரு ஆம்புலன்ஸுக்கு 60,000 ரூபாய். நான் சொல்றது 46 ஆண்டுகளுக்கு முன்னர். ஓகே. சரியா? ஒரு ஆம்புலன்ஸுக்கு 60,000 ரூபாய் அப்படின்ட்டு 50 ஆம்புலன்ஸுக்கு அவை வாங்கப்பட்டன. அது கூடவே உயிர் காக்கும் கருவிகளும், மருந்துகளும் கொள்முதல் செய்யப்பட்டன. ஓகே. 1980 உள்துறை செயலாளராக இருந்த ஹெச்எம் சிங் இவர் வந்து திட்டம் தொடர்பாக நிதி ஒதுக்கீடு சிறப்பு ஆணையையும் வெளியிட்டார். திட்டம் சிறப்பாக செயல்படுவதற்காக காவல்துறை ஆணையர், அப்பொழுது இருந்த சென்னை காவல்துறை ஆணையர் ஸ்ரீபால், மெட்ராஸ் கார்ப்பரேஷன் ஆணையர் ராமகிருஷ்ணன், மருத்துவ கல்வி இயக்குனர் லலிதா காமேஸ்வரன், சென்னை மருத்துவக் கல்லூரியின் முன்னாள் முதல்வர் நடராசன், டாக்டர் சொக்கலிங்கம் ஆகியோரை உறுப்பினர்களாக கொண்ட கண்காணிப்பு குழு ஒன்றை வந்து அப்பொழுதைய முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் அமைக்கிறார். அதன்படி பார்த்தீங்கன்னாக்க, தமிழ்நாட்டில் அப்பொழுதே நான் சொல்கிறது 46 ஆண்டுகளுக்கு முன்னரே 140 ஆம்புலன்ஸுகள், 39 அவசர மருத்துவ சேவை மையங்கள், போலீஸ் வயர்லெஸ் கருவிகள் என திட்டம் விரிவுபடுத்தப்பட்டது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் அவசர விபத்து மையங்கள் தொடங்கப்பட்டன. குறிப்பிட்ட மருத்துவமனைகளில் அட்மிட் ஆகும் நோயாளிகளுக்கு சிறப்பு சிகிச்சை கொடுக்க 24 மணி நேரமும் செயல்படும் ஆலோசனை மையங்கள் ஏற்படுத்தப்பட்டன. மேலும் 30 தனியார் மருத்துவமனைகளுக்கு இந்த திட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டதோடு, புதிதாக 74 ஆம்புலன்ஸ்களும் கொள்முதல் செய்யப்பட்டு எளிதான சேவைக்கு வழிகாணப்பட்டது. இந்த ஆம்புலன்ஸ்களில் பணிபுரிவதற்காக புதிதாக நர்ஸ் பயிற்சி மையம் ஒன்றும் சென்னையிலேயே துவக்கப்பட்டது. அவசர மற்றும் விபத்து மருத்துவ சேவை திட்டத்திற்கு ஆண்டுக்கு 10 கோடி ஒதுக்கீடு செய்ததோடு 7வது 5ஆண்டு திட்டத்தில் இந்த திட்டத்திற்கு என தனியாக நிதி ஒதுக்கீடும் செய்யப்பட்டது. ஸோ அதிமுகவுக்கு யாரும் ஆம்புலன்ஸ் குறித்தும் அவசர சிகிச்சை குறித்தும் வந்து பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதற்கு நாட்டிலேயே முன்னோடி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தான். அதுக்கப்புறம் 108 சேவை என்பது இப்பொழுது வந்திருக்கு. ஆனால் அன்றைக்கே இதோடைய தேவை அறிந்து இதை கொண்டு வந்ததே அதிமுக தான். அப்படியானப்பட்ட அதிமுகவினர், அப்படியான வரலாறை கொண்ட அதிமுகவினர் ஆம்புலன்ஸ்களை தடுத்து நிறுத்துகிறார்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு என்பது ஏற்க முடியுமா என்றால், ஏன் ஏற்க முடியாது என்பதற்கு நாம் வந்து ஒரு செயல் நடக்குதுன்னு வைங்க. அந்த ஒரு செயல் நடக்கும் பொழுது அதனுடைய பின்னணி என்னன்றதை யோசிப்போம். இப்போ உதாரணத்திற்கு 2 பேர் தகராறு. அந்த 2 பேர் தகராறில் ஒரு குற்றச்செயல் நடந்துருச்சு அப்படின்னு வந்ததுன்னா, முதல்ல குற்றவியல் நடைமுறை சட்டத்தை எடுத்து பார்க்கும்பொழுது அந்த குற்றவியல் பின்னணி இருக்கு இல்லையா, அதாவது வாய் தகராறில் நடந்ததா, இல்லை இவர்களுக்கு முன்விரோதம் இருந்ததா, இப்படியெல்லாம் தான் விசாரணை போகும். அப்படி எடுத்து பார்க்கும் பொழுது
சொல்லி வைத்தார் போல. இப்போ நேத்தோட பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 108 தொகுதிகளுக்கு 108 இல்ல 110 நினைக்கிறேன். 110 தொகுதிகளுக்கு அவர் சென்று பயணம் மேற்கொண்டு வருகிறார். ஒவ்வொரு தொகுதியிலும் கூட்டம் நடக்கிறது. இந்த மாதிரி கூட்டம் நடக்கும் பொழுது கிட்டத்தட்ட 30 இடங்கள்ல சொல்லி வைத்தார் போல அந்த கூட்டம் நிறைந்திருக்கின்ற பகுதிக்குள்ள ஆம்புலன்ஸ் வருகிறது. 2 விஷயங்கள் என்னன்னா, இந்த மாதிரியான கூட்டங்களுக்கு முன் அனுமதி கொடுக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா, மாற்று பாதையை இது போன்ற அவசர சேவைகளுக்காக அவர்கள் ஏற்படுத்தி விட்டுத்தான் இந்த கூட்டங்களுக்கான இடத்தையே ஒதுக்குவார்கள். வேற பாதை இருக்கா? அதுக்கு வேற பாதைகள் இருக்கா? அது வழியா போக முடியுமா? இப்படியெல்லாம் கேட்டுவிட்டு தான் அந்த திட்டத்திற்கே வந்து அந்த கூட்டத்திற்கே வந்து அனுமதியை கொடுப்பார்கள். அப்படிங்கும் பொழுது அது எப்படி சொல்லி வைத்தார் போல அந்த ஆம்புலன்ஸ் இந்த கூட்டம் வழியாக போகும். அதுவும் சொல்லி வைத்தார் போல வருகின்ற ஒரு ஆம்புலன்ஸ்லையும் பேஷண்ட் கிடையாது. ஏன் 30 இடங்கள்லையும் வருது, இந்த 30 தொகுதிகள்லையும் இந்த ஆம்புலன்ஸ் வருது. இந்த 30 தொகுதிகள்லையும் உள்ளுக்குள்ளே வந்த ஆம்புலன்ஸுக்குள்ளே பேஷண்ட் கிடையாது. கேட்டால் நாங்கள் பேஷண்ட்டை பிக்கப் பண்ண போகிறோன்றான். இங்கே துறையூரில் பிக்கப் பண்ணுறதுக்கு, உதாரணத்துக்கு திருச்சியில் நேற்றுக்கு பேசுகிறாரா, துறையூரில் பிக்கப் பண்ண போகிறோம் அப்படின்னு முதல்ல சொன்னாங்க. துறையூரில் பிக்கப் பண்ணுறதுக்கு நீ ஏன்டா இங்கே கூட்டத்துக்குள்ளே இந்த இடத்துக்குள்ளே வர அப்படின்னா, இது சுற்று வழியாச்சு, இது ஏன் இந்த வழியில் வர அப்படின்னா, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான், இல்லை இங்கேருந்து தான் கால் வந்துச்சு அப்படின்ட்டு. அதுக்குள்ளே நியூஸ் என்ன ஓடுது மீடியாவில், அவசர சிகிச்சைக்காக பேஷண்ட்டை வைத்து கொண்டு சென்ற ஆம்புலன்ஸ் வாகனம் தாக்குதல் அப்படின்ட்டு. பேஷண்ட்டே உள்ளே கிடையாது. சரியா? அதுக்கப்புறம் பேஷண்ட்டே இல்லையே, அப்புறம் எப்படி தாக்குதல் நீ சொல்கிறேன்னு உடனே அந்த டிரைவரை கொண்டு போய் அட்மிட் பண்ணிடுறாங்க. அவர் தான் தாக்கப்பட்டார், அவர் தான் பேஷண்ட்டான், டிரைவரே பேஷண்ட் என்று. எப்படி இருக்கு பாருங்க. அப்படி டிரைவர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, கூட்டத்துல இருந்தா எனக்கு கால் வந்துச்சு, அங்க வந்து யாருக்கும் அடிபட்டுருச்சுன்னு நினைச்சுதான் நான் வந்தேன், டிரைவரை தாக்கிட்டாங்க அப்படின்ற. அப்போ விஷமத்தனமா யாரோ பண்றாங்கன்றது தெளிவாகுது இல்லை? அப்போ அந்த விசாரணை அங்கே தானே நடத்தணும். ஒன்று, நீங்கள் இதை பற்றி பேசுவதற்கு திமுகவினருக்கு குறைந்தபட்ச தகுதியாவது இருக்கான்னா இல்லை. ஏன்னா சமீபத்தில் பார்த்தீங்கன்னாக்க சென்னையில் அந்த இந்த ரேஸ் நடந்தது, கார் ரேஸ் நடத்தினாங்களா, 240 கோடியோ என்னமோ திட்ட செலவு அப்படின்னு சொல்லிட்டு இந்த உதவாநிதியுடைய பொழுதுபோக்கிற்காகவும் உதவாக்கரை மகனுடைய பொழுதுபோக்கிற்காகவும் அந்த கார் ரேஸ் நடத்தப்பட்டதில்லை. அது எந்த பகுதியில் நடத்தப்பட்டது? அந்த கார் ரேஸ் நடத்திய பகுதி ஓமந்தூர் மருத்துவமனை இருக்கக்கூடிய அதுக்கு பக்கத்தில். அப்போ ஓமந்தூர் மருத்துவமனைக்கு அவசரமாக சிகிச்சைக்கு யாராவது அவசர சிகிச்சைக்காக கொண்டு வரப்பட வேண்டும் என்றால் அவர்கள் அந்த மாற்றுப்பாதையில் வர வேண்டும். அந்த மாற்றுப்பாதையும் அமைக்கப்படவில்லை, எல்லாமே பிளாக்டு. ஓகே, சரியா? 3 நாட்களுக்கு நிறுத்தினார்கள். 3 நாட்களுக்கு யாருக்குமே அவசர சிகிச்சையே ஏற்படாதா? வட சென்னையில் அந்த பக்கத்தில் இருக்கவங்க எப்படி வருவாங்க? தென் சென்னைக்கு வந்து சுற்றிட்டு இப்படி வரணுமா? இதை யாராவது கேள்வி கேட்டாங்களா? மனிதாபிமானத்தை பற்றி பேசுவதற்கு இவர்களுக்கு ஏதாவது கொஞ்சமாவது தகுதி இருக்கா? அப்போது நீங்கள் ஆம்புலன்ஸு எதுக்காக கொண்டு வந்தீங்க? நீங்கள் எதுக்காக பயன்படுத்துகிறீங்க? நான் சொல்கிறேன், திமுகவினர் எதற்காக ஆம்புலன்ஸை பயன்படுத்துகிறார்கள் என்றால் பணப்பட்டுப்பாடாவுக்கு பயன்படுத்துவார்கள். அடுத்தது இவர்களுடைய போதை மருந்து கடத்தலுக்கு பயன்படுத்துகிறார்கள். பகிரங்க குற்றச்சாட்டாக வைக்கிறேன். முடிந்தால் அதை விசாரி. அதை விட்டுவிட்டு நீ ஆம்புலன்ஸ் இதுக்கு வேறு ஒரு அறிவிப்பு வேறு விடுறாங்க. அதாவது ஆம்புலன்ஸ் டிரைவரையும் தாக்கினால் 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் சரி, ஆம்புலன்ஸில் போதை மருந்து கடத்தினால் எவ்வளோ சிறை தண்டனை கொடுப்பேன்? இல்லை மாவட்ட செயலாளர் போஸ்ட் கொடுப்பியா உங்கள் கட்சியில் திமுகவில்? இப்போ வந்துட்டு எடப்பாடி அவர்கள் பேசும்பொழுது இந்த மாதிரி நடந்திருக்கு. இதை பற்றி வந்துட்டு பத்திரிகையாளர் செந்தில்வேல் பேசும்போது சொல்லியிருக்காரு, அப்படி என்ன அவர் பேசி கழிச்சிட போறாரு, ஆம்புலன்ஸ் வந்தனால தான் அவர் பேசாமல் இருக்க போறாரா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சில வார்த்தைகள்லாம் சொல்லி பேசியிருக்காரு. சீப்பு செந்திலை பொறுத்தவரைக்கும் நான் சொல்லட்டுமா, சீப்பு செந்தில் பத்திரிகையாளர் என்கிற போர்வையில் நுழைந்தவன். சரியா? எதுக்குள்ளே? பத்திரிகை உலகத்துக்குள்ளே நுழைந்தவன். இவெல்லாம் பத்திரிகையாளரும் கிடையாது, இவனுக்கு பத்திரிகையாளருக்கான தகுதியும் இவனுக்கு கிடையாது. அவன் ஒரு டிவியில் வேலை செய்து கொண்டிருந்த பொழுது அங்கே திமுகவுக்கு மிகப்பெரிய அண்டாவாக இருந்தான். அந்த அண்டா வந்து அங்கிருந்து விரட்டி அடிக்கப்பட்ட உடனே நேராக போய் தஞ்சம் புகுந்தது எங்கே அப்படின்னாக்க, கலைஞர் டிவிலையோ சன் டிவிலையோ எடுத்துப்பாங்கன்னு போனால் இந்த அண்டாவுக்கு இங்கே வேலை இல்லைன்னு அவங்க சொல்லிட்டாங்க. இந்த அண்டாவுக்கு அங்கே வேலை இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு யூடியூப் சேனலுங்கிற பேரில் நடத்திக்கிட்டு இருக்கான். இவனுக்கு 15 லட்சம் ரூபாய் தண்டம், நம்முடைய பணத்தை தண்டம் எழுதி கொண்டிருக்கிறார்கள் டிஐபிஆரிலிருந்து மாதம். அது மட்டும் இல்லை, இவனுடைய அலுவலகம் இங்கே திருவான்மியூரில் இருந்தது. அந்த திருவான்மியூரில் இருந்த அலுவலகம் இப்போ எங்கேருந்து இயங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, கலைவாணர் அரங்கத்திலிருந்து. இது அரசோடைய இடம், அரசுக்கு சொந்தமான அரங்கம். அங்கிருந்து இவனுடைய அலுவலகம் இயங்குவதாக சொல்கிறாங்க. யார் ஷூட்டிங் எடுக்க போனோம், அவனை வந்து இப்போ பேட்டி எடுக்க போனோம்னாலும் அங்கே வந்துருங்கன்றான். அங்கே வந்துருங்கன்னு சொல்லிட்டு அங்கே இந்த ஸ்டாலின் படம், உதவாநிதி படம், கருணாநிதி படம்லாம் இருக்கும் இல்லையா, இதெல்லாம் தெரியாத மாதிரி எடுத்துக்கோங்க, செட் பண்ணிக்கோங்க கேமரா ஆங்கிள்ன்றானா. சரியா? இப்படியாப்பட்ட நபர்கிட்ட வேற என்ன நீங்கள் எதிர்பார்க்க முடியும்? இந்த அண்டா சொல்கிறதெல்லாம் நம்ம ஒரு பேச்சாக எடுத்துகிட்டு வரணுமா?
சரியா? அப்படி என்ன அவர் பேசி கிழிச்சிட போறேன்னா, அப்படி என்ன பேசி கிழிச்சிட்டாரு உன்னுடைய இந்த ஸ்டாலின்? அப்பன் பேரே துண்டு சீட்ட பார்த்து தானே படிக்கிறாப்புல. என்ன பெருசா பேசி கிழிச்சு விட்டாப்புல. இல்ல அந்த சிரிச்ச வாயன் இருக்கானே உதவாக்குற, அந்த உதவாநிதி. அவன் என்னத்த பேசி கிழிச்சு விட்டான் பெருசா? அப்பனும் பிள்ளையும் புள்ளிட்டு தானே சுற்றினாங்க ஊர் முழுக்க. இன்னி வரைக்கும் அதானே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தேர்தலுக்கு முன்னாடி அதான், தேர்தலுக்கு அப்புறமா அதானே. அப்புறம் என்ன, எதிர்க்கட்சி தலைவர் பேசுவதற்கு கூட்டத்தை போடத்தான் செய்வார். தொடர்ந்து ஆம்புலன்ஸ் பத்தி நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்கு. ஆம்புலன்ஸால நிறைய சர்ச்சை நடக்கிறது, அதை பத்தி பேசுறது எல்லாமே இருக்கு. இன்னொரு சைடுல வந்து 30ஆம் தேதி வந்துட்டு ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு ஜெர்மனி, இங்கிலாந்துலாம் போறதா இருக்குது. அதுக்கு வந்து ஷாப்பிங் போனதா ஒரு கான்செப்ட் வெளில வந்து அதை வந்து வெளில விட்டுருந்தாங்க. ஷாப்பிங் போறாரு ஸ்டாலின், பாருங்க பொதுமக்கள் எவ்வளவு பேர் இருந்தாலும் அதை வந்து ஒரு பொருட்டா கூட இது பண்ணாம எல்லா மக்களையும் பாக்குறாரு. இந்த மக்கள் மாதிரி மக்களை பார்க்கறதுக்கு என்ன ஸ்டாலின் என்ன ஏலியனா? பொதுமக்களை பார்க்க மாட்டாரா? எனக்கு புரியலையே. நீ என்ன முதல்வராக இருந்தா என்ன? வாழ்க்கையில் முதல் முறையாக ஸ்டாலின் அவங்க குடும்பத்திலேயே யாரோ ஒருத்தர் முதல் முறையாக ஷாப்பிங் சென்றிருக்கிறார்கள். இது பெருமையாக சொல்ல போறியா? சரியா? அதான் நான் கேட்குறேன். ஸ்டாலின் செருப்பை மாட்டிக்கொண்டு, அப்போ நம்மளாம் ஹெல்மெட்டாக மாட்டின்னு போகிறோம் காலில். ஸ்டாலின் செருப்பை மாட்டிக்கொண்டு சென்றார். இப்போ நாமெல்லாம் என்ன மாட்டிக்கிறோம் காலில்? ஹெல்மெட்டாக மாட்டிக்கிறோம், செருப்பு தானே மாட்டிக்கிறோம். அப்புறம் ஸ்டாலின் அவரே செருப்பை மாட்டிக்கொண்டு, அந்த செருப்பும் எவனாவது வாங்கி கொடுத்துருப்பான். உன் குடும்பமே அப்படி தானே குழச்சிக்கிட்டு இருக்கு. 1967 கருணாநிதி அமைச்சரான காலத்திலேருந்து இன்னி வரைக்கும் உன் குடும்பத்தில் எவன் உழைச்சி பழைச்சிருக்கான்? எவனும் உழைச்சி சம்பாதிச்சது கிடையாது. எல்லாமே ஊரை ஏற்றி ஊரை கொள்ளையடித்து திருடி இப்படி தானே சம்பாதிச்சிருக்கோம். உன் குடும்பமே திருட்டு குடும்பம் தானே உன் குடும்பம். இந்த திருட்டு குடும்பம் என்ன பண்ணுது? செருப்பை அவரே மாட்டிக்கொண்டு ஷாப்பிங் சென்றாராம். அதாவது வாழ்க்கையில் முதல் முறையாக ஸ்டாலின் அங்கே சென்றார். இதுக்கு உடனே அங்கே போயிட்டு அந்த மீடியாக்கள்லாம் முட்டி மோதி கொண்டு இருந்தன. சரியா? அவர் அங்கே போய் எதையோ ஒன்று வாங்கினாருன்னு வச்சுப்பாங்க. அது என்னத்தை வாங்கினாருன்னு நமக்கு தெரியாது. ஆனால் நமக்கு வந்து தகவல் வேறு, அதை நான் சொல்ல விரும்பலைங்க. இப்போ போய் அவர் வாங்கினார். நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள்? இது அந்த கடைக்காரன்ட்ட போய் வைக்க நீட்டி இந்த பிஹைண்ட் வுட்ஸ் போயிடுவான். நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் அப்படின்ட்டு நீ கேட்க வேண்டியது என்ன தெரியுமா? காசு கொடுத்தா நான் என் குடும்பத்தில் யாரும் வாங்கினதுக்கு காசு கொடுத்து வரலாறே கிடையாது. அந்த வழக்கமே அவங்களுக்கு கிடையாது. சரியா? தாத்தா ரயில் டிக்கெட்டு வாங்காமல் வந்தது காலத்துலேருந்து இன்னி வரைக்கும் இவங்க எவன் வந்து காசு கொடுத்து எதையோ பண்ணியிருக்காங்க? ஒன்றும் கிடையாது. அப்படின்னும் பொழுது அதுக்கு முதல்ல காசு கொடுத்தானான்னு கேளு, அதுக்கப்புறம் நீ முட்டி மோதலாம். சரியா? இதுக்கு ஸ்டாலின் இயல்பாக நடந்து வந்தார். ஏன் அப்படி மற்ற சமயத்துலாம் பறந்து போவார்? அது என்ன இயல்பாக நடந்து வந்தார்? எதுக்கு இந்த பில்டப்பு? அதாவது அவர் வந்து நம்மளை மாதிரி சாதாரண மனிதர் மாதிரி அவரும் இருக்காராம். ஏன் இவர் என்ன பெரிய இறை தூதரா? மேலேருந்து குதிச்சிட்டாரா இவர்? யார் இது ஸ்டாலின்? ஆஃப்டர் ஆல் கருணாநிதியோடைய மகன் தானே, அவ்வளோதானே. முதலமைச்சராக நாம் பதவி கொடுத்து அழகு பார்த்துருக்கோம், அவ்வளவுதான். யார் வேண்டுமானாலும் அந்த பதவியில் உட்காரலாமே. மக்களுடைய ஆதரவை பெற்றால் யார் வேண்டுமானாலும் அந்த பதவியில் உட்காரலாம். அதுதானே ஜனநாயகம். அப்புறம் நான் இயல்பாக வந்தார். பின்ன வேறு எப்படி வரணும்? இயல்புக்கு மாறாக வருவார் அவர். அது அவங்க குடும்பத்துக்கு இருக்கக்கூடிய வழக்கம், அது வேறு விஷயம். சரியா? இப்போ வந்து என்ன 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 கேட்டுட்டேன், இதனால் என்ன மக்களுக்கு என்ன பெரிய நன்மை? எதுக்கு இந்த திடீர்னு அப்படியே இந்த சீன்? இதெல்லாம் தேவையே இல்லையே. நீ மக்களை உன்னுடைய கட்சியினரும் நீயும் மக்களை இம்சிக்காமல் இருந்தாலே அது மிகப்பெரிய சேவை. அடுத்தது வந்து ஜெர்மன், இங்கிலாந்து போயிட்டு மக்களுடைய நலத்திட்டங்கள் முதலீட்டுக்காக. ஆமாம், ஸ்பெயின் போய் கிழிச்சுவிட்ட, ஜப்பான் போய் கிழிச்சுவிட்ட, சிங்கப்பூர் போய் கிழிச்சுவிட்ட, துபாய் போய் கிழிச்சுவிட்ட, இங்கெல்லாம் போய் கிழிச்சிட்டு அமெரிக்கா வேற போயிட்டு கிழிச்சிட்டு வந்த. இதெல்லாம் கிழிச்சிட்டு வந்ததுக்கு சேர்த்தாப்புல இப்போ ஜெர்மனிக்கும் போறியா? வருஷம் உனக்கு ஊர் சுற்றணும், போயிட்டு வா, அவ்வளோதான். இங்கே கொண்டு எதுவும் கட்ட போகிறதில்ல, அங்கே போய் ஒன்றும் கட்ட போகிறதில்ல. என்ன சார், அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போதே மக்களை பற்றி அவ்வளோ யோசிச்சவர், மக்களுக்காக. அதான் நான் சொல்கிறேன், ஹாஸ்பிட்டலில் இருக்கும் பொழுதுவே மக்களை பற்றி யோசித்தவர் ஹாஸ்பிட்டலில் வெளில வந்ததுக்கப்புறம் கண்டும் காணாமல் இருக்கிறாரே, பதுங்கி கொண்டு இருக்கிறாரே. ஏன் பதுங்கி கொண்டு இருக்கிறார்? பன்னீர்செல்வத்தை ஒரே நாளில் 3 முறை சந்திக்க முடிந்த இவரால் ஏன் வந்து தூய்மை பணியாளர்களை சந்திக்க முடியல? மாற்றுப்பாதையில் போகிறீங்களே உங்கள் தொகுதிக்கு, கொளத்தூர் தொகுதிக்கு, ஏன் போய் சந்திக்க முடியல? எவ்வளவோ பிரச்சனைகளில் மக்கள் வந்து தெருவில் வந்து நிற்கிறாங்களே, அவங்களெல்லாம் ஏன் போய் சந்திக்க முடியல? மக்களை பற்றி எப்பொழுதும் சிந்தித்து கொண்டு, இந்த பக்கம் அப்படியே ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருக்கு, இந்த பக்கம் ஆக்சிஜன் மாஸ்க் வச்சிருக்காங்க, இந்த பக்கம் மக்களை பற்றியே சிந்தித்து கொண்டிருக்கிறார் ஸ்டாலின். கேமரா ஆங்கிள் பார்த்திருந்தாலே தெரிஞ்சிருக்கும் அவர் எந்த அளவுக்கு வந்து மக்கள் மேலே. அதான் சொல்கிறேன், அப்படியே மக்கள் மேலே அவ்வளவு சிந்தனையில் இருந்தவர், ஐசியூலேயே கூட மக்கள்னு சொல்லி கொண்டிருந்தவர், ஏன் வந்து வெளில வந்ததுக்கப்புறம் அப்படியே கோமா நிலைக்கு போய்விட்டார்? ஹாஸ்பிட்டலுக்கு போனால் தான் உங்களுக்கு அப்படியே மக்கள் நினைப்பு வருமா? வீட்டில் இருந்தால் வராதா? இல்லையா? இது நியாயமான கேள்வி தானே. சரி, உனக்கு தான் வரல, உன் பிள்ளை என்னாச்சு?
டிஎம்கேலேருந்து யாருக்குமே வராது. உனக்கு கூலி திரைப்பட விழாவுக்கு அந்த நிகழ்ச்சியில் போய் உட்காந்துக்கிறதுக்கு மட்டும் உன்னால் முடியும். அதுக்கு 2 தெரு தள்ளி, அதுக்கு 1 தெரு தள்ளி அங்கே அந்த தூய்மை பணியாளர்கள் உட்காந்துருக்காங்களே, அவங்கள போய் ஏன் பார்க்க முடியல உன் பையனால்? அதாவது நாம் கேட்குறது என்னன்னா, இங்கே திமுகவுடைய நபர்கள் நடத்தக்கூடிய மருத்துவமனையிலேயே கிட்னி திருட்டு என்பது சட்னி திருடு மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு வந்து இந்த சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து என்ன கொடுக்குறாரு விளக்கம்? அது திருட்டு கிடையாது, அது முறைகேடு அப்படின்னு அதுக்கு ஒரு புதிய டெஃபினேஷனை கொடுக்குறார். சரியா? இப்படி தான் சமாளித்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அவர்களை செருப்பால் அடித்திருக்கிறது, கேள்வி கேட்டிருக்கிறது. என்ன கேட்டிருக்காங்க? எப்படி நீங்கள் இந்த வழக்கு பதிவு பண்ணாமல் இருக்கீங்க? ஏன் புகார் மேலே நீங்கள் ஏன் வழக்கு பதிவு பண்ணல? இல்லை நீங்கள் தானாக வந்து நீங்கள் புகார் மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்கணுமே, ஒரு புகார் பதிவு செய்து அது மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்க வேண்டியதுதானே, ஏன் நீங்கள் வழக்கு பதிவு பண்ணலை அப்படின்ற கேள்வியை இன்றைக்கு உயர்நீதிமன்றம் மதுரை கிளை கேட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு சிறப்பு விசாரணை குழுவை அமைத்திருக்கிறது. ஏன் நீ அமைக்கலை? உப்பு சப்பு இல்லாத இந்த ஆம்புலன்ஸ் கதையை வச்சுக்கிட்டு நீ வந்து உருட்டிக்கிட்டு இருக்கியே, இல்லை மீடியா கேட்டிருக்க வேண்டாமா இந்த கேள்வியை? எவ்வளோ பெரிய ஒரு குற்றச்சாட்டு அது! அந்த கதிரவன் என்கிற அந்த எம்எல்ஏ மிக மிக அனாயசமாக நின்று கொண்டு அவர் பதில் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? நாங்கள்லாம் நான் என்ன ரோல்ஸ் ராய்ஸ் உன் கிட்னியை திருடியா நான் வந்து வாங்க முடியும் அப்படின்னு பேசுகிறது தான் ஒரு மக்கள் பிரதிநிதிக்கு அழகா? இப்போ கிட்னி முடிஞ்ச அடுத்தது லிவரே வந்துருச்சு. அது எல்லாத்துக்கும் ஒன்று ஒன்றா போகும். ஒரு உறுப்பையும் விட்டு வைக்க மாட்டார்கள் இவர்கள். சரியா? அப்போ இப்படி தான் அந்த எம்எல்ஏ பதில் சொல்வார் என்றால், இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு, எவ்வளவு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு. சரி, அந்த குற்றச்சாட்டு உன்னுடைய குற்றப்பறி தவறுனே வச்சுப்போம், பொய்யினே வச்சுப்போம். பொய்யின்னு சொல்லணும்ல, உணர்வே இல்லாமல் சிரிச்சுக்கிட்டே நீ பேசுகிற. மற்றவங்களுடைய உடல் உறுப்பு என்றால் அவ்வளவு சர்வசாதாரணமாயிடுச்சா உனக்கு? உனக்கு வேணும்னா நீ போய் படுத்துப்ப அப்போலோ இல்லை, மற்றவங்களுக்குன்னா சர்வசாதாரணமாக எடுத்துக்கணுமா? இந்த ஒரு குறைந்தபட்ச மனிதாபிமானம் கூட இல்லாத நீங்கள் இந்த ஒரு உப்பு சப்பு இல்லாத ஒரு ஆம்புலன்ஸ் விவகாரத்தை, அதை விஷமத்தனமாக நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஆம்புலன்ஸ் விவகாரத்தை நீங்கள் வந்து பெரிய விஷயமா உருட்டிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு மீடியாவும் தாளம் போடுவது என்பது கேவலம், அசிங்கம். இது எல்லாமே வந்து மக்கள் தான், தே ஹேவ் டு திங்க். அவங்க தான் யோசிச்சு 2026 தேர்தலில் கரெக்டாக அது பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள் மக்கள். ஓகே, உங்கள் நேரத்தை செலவழித்து இவ்வளோ விஷயம் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி.